அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன யசோதா படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபாரின் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து தங்குற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே ஃபாரின் செலிபிரிட்டியான ஒலிவியா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏரியில் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2 பேர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கற்பழிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி அவங்க குடிக்க வச்சிருந்த ஜூஸில் ஒரு போதை மருந்தை கலக்குறாங்க. இது தெரியாத அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த ஜூஸை குடிக்க சுயநினைவை இழந்து போயிடுறாங்க. இது தெரிஞ்ச அவங்களும் அவங்களோட ரூமுக்கு கூட்டு போய் அவங்கள கற்பழிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட உடம்புல திடீர்னு ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. நரம்பு எல்லாத்தையும் புடச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல அவங்க இறந்து போறாங்க. என்னன்னு தெரியாத இந்த 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட கட் பண்ணா ஃபாரின்ல இருந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி எங்களோட செலிபிரிட்டி ஒருத்தவங்க இங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த கேஸோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற அங்க இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட உடம்புல 2 ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 வித்தியாசமான ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. 2வதா கலக்கப்பட்ட ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸ் மூலமா கலந்துருக்கு. அது என்ன அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆனால் முதல்ல அவங்க எடுத்த ட்ரக்ஸ் என்ன அப்படின்றது ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அது ஒரு மிஸ்ட்ரி ட்ரக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா யசோதா அப்படின்ற ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. எங்களுக்கு வயிற்றுல பார்த்தீங்கன்னா 3 மாசம் குழந்தை இருக்கும். டாக்டரும் எங்களை கூப்பிட்டு குழந்தை நல்லா இருக்கு, இதுக்கு மேலேயும் நீ இங்கே இருக்க வேணாம், இந்த குழந்தை மில்லியனர் வீட்லையோ பில்லியனர் வீட்லையோ வளரப்போகுது, அதுக்காக தான் நீ பெற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. நாளைக்கு அவங்க வந்து இந்த கூப்பிட்டு போயிடுவாங்க, அவங்க கிட்டேயே நீ போய் பெற்று கொடுத்துட்டு வந்துரு, ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ஆமான்னு தலையாடிட்டு வெளியே வராங்க. அப்போ அங்கே இருக்கிற நர்ஸ் ஓடி வந்து அவ சொல்றது எல்லாத்தையும் நம்பாத, உன்னோட வயிற்றுல குழந்தை ஸ்ட்ராங்காகவே இல்லை, உன் கர்ப்பப்பையில ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த குழந்தைய நீ பெற்றுட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கிறதே கஷ்டம், எதுக்குமா இந்த கஷ்டம் உனக்கு அப்படின்னு நம்மளாம் பேச இவங்களும் என்னோட தங்கச்சியை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றணும், அதுக்காக இந்த பணம் எனக்கு கண்டிப்பா தேவை, என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னோட தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறாங்க. இவங்களுக்கும் இவங்களோட தங்கச்சிக்கும் எந்த மாதிரி உறவு அப்படின்ற மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு அடுத்த நாள் கட் பண்ணா ஒரு நபர் பேக் நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன்னோட பணம் இங்கே இருக்கு, வெளியே கார் இருக்கு, அதில் வந்து ஏறுன்னு சொல்ல இவங்க தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காருக்குள்ளே ஏறுறாங்க. அங்கே இருக்கிற நபரும் என்கிட்ட நீ கேள்வி கேட்கக்கூடாது, ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இந்த மாத்திரையை போட்டுட்டு காரில் உட்காருன்னு சொல்ல அவங்களும் யோசிச்சுட்டு அந்த மாத்திரையை போட்டுறாங்க. அப்படியே மயங்குறாங்க. இந்த சீன் இதோட கட் பண்ணி ஒரு மாடலில் காமிக்கிறாங்க. அவங்களோட காதலனான ரிஷி குப்தா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என்னோட ரெசார்ட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு மாதிரி கூப்பிட்ற. 2 பேரும் காரில் போய்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ எதிர்ச்சியாக ஒரு லாரியில் இவங்க போத கார் வெடிச்சு அந்த இடத்துல 2 பேரும் ஸ்பாட் அவுட். அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ஸ் முதற்கொண்டு நியூஸ் வரலையும் தொழிலதிபரான ரிஷி குப்தா அவரோட காதலியோட கார் விபத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி நியூஸ் பரவி கிடக்கு. இதை பத்தி விசாரிக்கணுன்றதுக்காக ராகவ் அப்படின்ற ஒரு ஆபீசர் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறார். கட் பண்ண ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போயிட்டாங்க இல்லையா. கண் விழிச்சு பார்க்கும்போது ட்ரெஸ் முதற்கொண்டு சுத்தி இருக்கிற எல்லா இடங்களும் புதுமையா இருக்கு. என்ன இடம் இது அப்படின்ற மாதிரி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மது அப்படின்ற அங்க இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க நபர் வராங்க. ஈவாக்கு உங்களை வர வைக்கிறேன், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வயிற்றுல வச்சுட்டு இருந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட வீட்டு குழந்தை, அந்த குழந்தைய நீங்க பெத்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லா திங்ஸ் முதற்கொண்டு என்ன வேணுமாலும் நீங்க அனுபவிச்சுக்கலாம், ஆனா உங்களோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய மட்டும் உங்களுக்கு கிடையாது. நீங்க டெய்லி நாங்க சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிடலாம். எங்க கௌதம் அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்காரு, டெய்லி உங்களை வந்து செக் பண்ணுவார். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்க எல்லாரையும் நீங்க தயங்காம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த கௌதம் அப்படின்ற டாக்டரை பாக்குறாங்க. அந்த டாக்டரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். லேடி டாக்டர் இல்லையான்னு கேட்க டாக்டர்ல ஏதுமா இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க காமிங்க அப்படின்னு மாதிரி குழந்தைய செக் பண்றாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நல்ல இம்ப்ரெஷன் உருவாக ஆரம்பிக்குது. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நல்லா தான் பேசுவார். அண்ட் வெளியே இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் ராகவ காமிக்கிறாங்க. ரிப்போர்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாரு ஒரு சீனியர் ஆஃபீஸர் கிட்ட. இந்த மாதிரி கார்ல இருக்கிற ஏர் பேக் வெடிச்சு போனதால தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல அதுக்கு இவரோட சீனியர் ஆஃபீஸரோ அப்ப என்ன ஈஸியா கேஸ் முடிஞ்சது தானேன்னு கேட்க, ஆனா இவர் பார்த்தீங்கன்னா இல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டோட கன்சர்னை கேட்டுப்போம், இது பெரிய கேஸ் அப்படின்றதுனாலையும் போலீஸ் மேல எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனாலையும் இந்த முடிவை எடுக்கலாம்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்கள மாதிரியே நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஒரு கேங்ல இவங்களை போய் உட்கார வச்சுட்டு இவங்களோட பேட்ச் தான் நீயும், நீங்க இவங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற வார்டனும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போக அந்த கும்பலுக்கே ஒரு டான் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே பிடிக்காது. நீ ஒரு வேலை பண்ணு, எங்க எல்லாரையும் நீ பேசியே வெறுப்பேத்திட்ட, ஜோன் 2க்கு நம்ம யாருமே போகக்கூடாது, ஆனா நம்ம திங்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும், அங்க எல்லா பேக்கையும் செக் பண்ணு, அது உள்ள சிகரெட் இருக்கும், அதை எடுத்துட்டு நீ இங்க வரணும், அப்பதான் நான் உங்களை கேங்ல சேர்த்துப்பேன், உன்னை மன்னிச்சு விடுவேன்னு சொல்ல ஹீரோயினும் போன உடனே வம்பெதுக்கு அப்படின்னு மாதிரி அந்த சிகரெட் எடுத்துட்டு வரணும்னு ஜோன் 2க்கு போறாங்க. போற இடம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கேமரா தான் இருக்கும். இவங்க போறது அங்க இருக்கிற செக்யூரிட்டி பார்த்துட்டு அவங்கள வேகமா தடுக்கலான்னு ஓடி வர அந்த சைடு டாக்டர் வராரு. ஹீரோயினுக்கும் டாக்டருக்கும் ஏற்கனவே கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு இல்லையா.
இதனால செக்யூரிட்டி பிடிச்சி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஹீரோயினை பிடிச்சிட்றாரு. இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, உங்களுக்கு எங்க அனுமதி இல்லை அப்படின்னு மாதிரி ஹீரோயினை கூட்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு அந்த கார் விபத்துல ஒரு எக்ஸ்போர்ட்டோட ரிப்போர்ட் தேவை அப்படின்னு மாதிரி ஒரு நபர் கிட்ட போயிருப்பாங்க. அவர் பத்தின எக்ஸ் ஆபீசரா இருப்பாரு, நொண்டி நொண்டி நடப்பார். அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் காமிச்சு கேட்க அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி அது ப்ரீ பிளான்டான மர்டரு, அந்த ஏர் பேக் மூலமா இது நடத்தியிருக்காங்க. பொதுவாக ஏர் பேக்ல 3 விதமான கெமிக்கல்ஸ் இருக்கும். 2 விதமான கெமிக்கல்ஸ் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது பயங்கர விஷத்தன்மையா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக 3ஆவதா நல்ல கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த நல்ல கெமிக்கலை மட்டும் இங்க இருக்கிற எல்லா ஏர் பேக்ஸ்லயும் யாரும் எடுத்து விட்டுருக்காங்க. அதனாலதான் வெடிச்சு பயங்கரமா நெருப்பு வந்து அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ இந்த மாதிரி நம்ம அந்த செலிபிரிட்டி பின்னாடி போகாம விட்டுட்டோம், அந்த தொழிலதிபர் பின்னாடி போயிட்டோம், செலிபிரிட்டி பேக்ரவுண்டை செக் பண்ணணும்ன்ற மாதிரி அவங்களோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற மெயில் முதற்கொண்டு யார் யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஈகிள் ஐ அப்படின்ற ஒரு நபர் கூட அடிக்கடி மெயில கான்வர்சேஷன்ல இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு கொலாபரேஷன்லாம் வரும் இல்லையா, அப்படி வர ப்ராடக்ட் எல்லாமே நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி இந்த ஈகிள் ஐ தான் பாத்தீங்கன்னா விசாரிச்சு சொல்லுவாரு. அண்ட் அது மூலமா தான் பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்டை அப்செட் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா ஒரு மெயில் வந்திருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் கிரீம் பெண்களோட அழகு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அந்த கிரீமை பத்தி சொல்லியிருப்பார். அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லது கிடையாது, அதை நீ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பார். இந்த மெயில பாக்குறாங்க, அந்த ப்ராடக்ட்னால ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த ப்ராடக்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனான சோனு அப்படின்றவனோட பேர்ல தான் அந்த கம்பெனியை ரன் ஆகுது அப்படின்றது தெரியுது. இதனால அவனும் பாத்தீங்கன்னா பயங்கர நெக்கலா பேசுவான், எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். இவங்களுக்கு டெட் எண்டா போயிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஈகிள் ஐயை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்ட்டு ஈகிள் ஐயை பிடிக்க ட்ரை பண்றாங்க. கட் பண்ணா மறுபடியும் ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் பயங்கரமா மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரும் குடும்ப கஷ்டம் அப்படின்றதுனாலயும் அவங்களோட பண தேவை அப்படின்றதுனாலயும் தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். குழந்தை பெத்து கொடுத்துட்ட உடனே நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல இருக்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஐபோன் வாங்க காசு இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஈகிள் ஐயை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவரோட இடத்த கண்டுபிடிச்சி உள்ள போய் பார்க்கும்போது அவர் 2 நாளைக்கு முன்னாடி யாரோ கொன்னுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அங்க இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிச்சி டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்க்கும்போது அப்புறம் தான் தெரிய வருது ஸ்டார்டிங் சீன்ல ஒலிவியா அப்படின்ற ஒரு செலிபிரிட்டி இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட உடம்புல கலந்த ஒரு மிஸ்ட்ரி ட்ரக் இருந்துச்சு இல்லையா, அதே ட்ரக் தான் பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும். இதை பத்தி நான் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிடைச்ச உடனே அப்டேட் பண்ற அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கவர்கிட்ட சொல்ல இவரும் அன்வர் அப்படின்ற ஒரு நபரும் பாத்தீங்கன்னா அந்த கிரீம் ஓனர் சோனு இருக்கார் இல்லையா, அவரை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு எதில் நின்றுகிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரும் ஆளுங்களோட அங்க வர்றாரு. எல்லாரையும் சுட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை சுட்டுக்கிட்டே இருக்க இங்க இருக்கிற அன்வர் அப்படின்ற நபர் இறந்து போயிட்டுறாரு. அதே சமயத்துல ஃபாரன்சிக் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அங்க டெல்லியில, அவரும் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கலை பத்தி இன்னும் ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு நபரால கொலை செய்யப்படுறாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற லீலா அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அவளோட சொந்த கதைகளை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அம்மா ரெட் லைட் ஏரியால இருக்காங்க, என்ன சின்ன வயசுல என்னோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, இப்ப வரலையும் அவங்க அங்கதான் இருக்காங்க, அவங்கள மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு, என்னோட அம்மாவோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்கள கூட்டு வரணும் அப்படின்னா எனக்கு பணம் தேவை, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற வார்டன் முதற்கொண்டு எல்லாரும் வந்து இவங்களை பாத்தீங்கன்னா ஜோன் 2க்கு கூட்டு போறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முதற்கொண்டு கூட இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு மது அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்களோட குழந்தை வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிருச்சு, செத்து 2 நாள் இருக்கும், அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு வலி ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைய வெளியே எடுத்தாச்சு, அவங்களையும் அவங்களோட வீட்டுக்கே அனுப்பியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டவுட் வருது. ஆப்ரேஷன் பண்ணா நடக்கிறதே கஷ்டமா இருக்கும், அன்னைக்கே அவங்களை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க கூட இருக்க இன்னொரு லேடியும் பாத்தீங்கன்னா அவளோட குழந்தை இறந்து போயிருச்சுன்னு அவளுக்கு பணத்தை கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி புலம்புறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இவங்களோட வயிற்றுல இருக்கிற ஒரு பையனை பாத்தீங்கன்னா கண்ணனா வளர்க்குறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணபிரான் பிடிக்கும், எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே எங்களால தாங்கவே முடியல, எல்லாத்துக்கும் என் ஹஸ்பண்ட் தான் காரணமா இருந்தார். அண்ட் திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, அவருக்கு சரியாகணும் அப்படின்னா பணம் தேவை, பணத்துக்காக தான் நான் குழந்தைய பெத்துக்க வந்தேன், கண்ணனோட விளையாட்டு தான் போல இது, கண்ணன் என் வயிற்றுல வந்து பிறக்கணும்னு எழுதி இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவங்களோட சொந்த கதைகளை சொல்லி ஃபீல் பண்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு ராகவும் அவரோட டீமும் அவரோட சீனியர் ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இவங்களோட அன்வரை கொண்டுட்டாங்க இல்லையா, அதே நைட்ல அவரோட சீனியர் ஆஃபீஸருக்கும் சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும், அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் போறாங்க. அண்ட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல
இவரோட சீனியர் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா சிபிஐல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒலிவியா இங்கே வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி 2 வருஷத்துல நிறைய ஃபாரின் செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு நிறைய ஃபாரின் ஆளுங்க இந்தியாவுக்குள்ள வர்றது அதிகமாக இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிவியா 2 வருஷத்துல 4 வாட்டி தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் அன்அஃபிஷியலாக வந்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த சிபிஐ பயங்கரமாக விசாரிக்கும் பொழுதுதான் ஒரு 122 பேரோட பேர் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே சென்னைக்கு அடிக்கடி விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு நபர் தான் இன்னைக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. சிபிஐ நம்மளோட உதவியை கேட்டிருக்காங்கன்னு சொல்ல இவங்களும் வேகமா அந்த சென்னை ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே உங்க லிஸ்ட்ல இருக்க அந்த லேடியும் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு கார்ல போய்கிட்டே இருக்கும்போது இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற ரோட்ல இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி யாருக்கோ ஒரு நபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது தெரியாம இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த லேடியை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயின் இந்த இடத்துல எல்லாமே இருந்தாலும் ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன நேரம்னு தெரியல, இது என்ன கிழமை, ஏன் இது காலையா மாலையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்க ஜன்னல்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புறா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தொடரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போதுலாம் இவங்களால தொடவே முடிஞ்சிருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை தொட்டே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. ஜன்னல்ல கையை விட்டுட்டு தொடரணும் ட்ரை பண்ணும்போது எட்டல. அந்த ஜன்னல்ல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் எல்லாத்தையும் கட்டிட்டு ஜன்னலை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த புறாவை தொடரணும்னு கிட்ட போறாங்க. அப்படி தொடும்பொழுதுதான் அந்த இடமே ஒரு ஃபேக்கான இடம் அப்படின்றது தெரிய வருது. அந்த புறா மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மூலமா செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜன்னலில் பயங்கரமாக காத்தடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் கண்டிஷனர் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த புறா இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளே அதை ஓங்கி உடைக்கிறாங்க. ஃபுல் இடமும் இருட்டாயிருது. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும். ஒன்னா என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்டன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மாத்திரை கொடுக்கணும்னு உள்ள வராங்க. இவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நார்மலா உட்காந்துட்டுறாங்க. கௌதம் டாக்டர் உங்ககிட்ட மாத்திரை கொடுக்க சொன்னாங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டுறாங்க, கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற விஷயம். இதனால என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கண்ணன் பிறக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற எல்லாரையும் உங்களை கூட்டு போக ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், லீலா மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம நேரில் பார்த்தாகணும், அந்த ஜோனுக்குள்ள நம்ம போயாகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. இதோட முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட இவங்க நல்லா பேசுவாங்க இல்லையா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டருக்கே தெரியாம அவரோட ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சஸ் கிடைச்சிருச்சு இல்லையா. இதனால அது உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாம கேமராவை பார்த்து மறைஞ்சு உள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு லேடியை துரத்திக்கிட்டே வந்துட்டாங்க இல்லையா கார் பின்னாடி. இருட்டாயிடுது. அப்பன்னு பார்த்து அந்த கார் மிஸ் ஆக எந்த சைடு போனாங்க அப்படின்ற எந்த விவரமும் தெரியல. காடு மாதிரி இருக்கும். அந்த லேடியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இந்த காட்டுக்குள்ள அவங்களை எங்க தேடுறது, வாங்க எல்லாரும் கிளம்பலான்னு கார்ல ஏறி உட்கார எரும மாடுகள் 100க்கும் மேல திபுன்னு அங்கே ஓடி வருது. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எரும மாட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இந்த வழியா வாங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிக்கிறாரு. இவங்களுக்கு இப்போ திரும்பி போகவும் வழியில், அதனால அவர் பேச்சை கேட்டு அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு ஹீரோயினும் டாக்டரோட ஆக்சஸை வச்சு உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஐஃபோன் வாங்கணும், அதுக்காக குழந்தை பெற்றுக்க வந்துடணும்னு ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த லேடி அங்கே வராங்க. அது உள்ளே போகிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, அங்கே பயங்கரமான ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்கு, இருட்டா வேற இருக்கும், என்ன பண்ண போற நீ அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு ஒரு சந்தேகம், உள்ள அதெல்லாம் இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். அந்த லேடி பிரெக்னெண்டா இருக்கேன், ஐபோனுக்காக குழந்தை பெத்துக்கு வந்த அப்படின்னு சொன்னது எல்லாமே போய். இந்த இடத்தோட ஆளா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருப்பாங்க. அவங்க கூட்டத்திலேயே இந்த பொண்ணு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த கும்பல்ல பிரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இந்த விஷயங்கள் தெரிஞ்ச எல்லாருமே ஒன்னு இறந்து போகணும், இல்ல நாங்களே சாகடிச்சாக்கணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல, ஆனா அவங்க பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வயிற்றுல ஹீரோயினுக்கு குழந்தை வேற இருக்கு இல்லையா, தற்காத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சவங்க பயங்கர இன்டென்ட்டா போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரூமுக்குள்ள. இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து மேல அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு கடத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு பாட்டில் மேல தள்ளி விட்டுருவாங்க. அந்த லேடி அந்த இடத்துல கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுவாங்க. அந்த ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஜோன் 2 இருக்கு இல்லையா, அது உள்ள ஆக்சஸை வச்சு நுழைஞ்சிட்டுறாங்க. பயங்கர இருட்டா இருக்கும். அங்க இருக்கிற ஒரு விஷயம் எடுத்து போட்டுக்கிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு செக்யூரிட்டி கார்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்களோட ஆளான ஒருத்தரையே அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். மது கிட்ட இன்ஃபார்ம் பண்ண
மதுவும் ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கேமரால செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா 100கணக்கான டெட் பாடிஸ் இருக்கும். அது எல்லாமே அங்க குழந்தை பெத்துக்கணும்னு வந்தாங்க இல்லையா, அவங்களோட இதான் இருக்கும். அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எங்களை கூட்டு வந்தாங்க இல்லையா, இவங்களோட நண்பர்கள் 2 பேரை கூட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா இறந்து போய் அங்கதான் கிடப்பாங்க. இவங்களுக்கு தலையே சுத்திருது. உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க வேற ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரூம் அப்படின்ற பேர் தான் அது. அந்த ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பட்டனை அமுத்தி விட்டுடுறாங்க. எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரியும் போது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அங்கே ஒவ்வொரு டப்பாலையும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வெளியே இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அவங்களோட வயிற்றுல இருந்து எடுத்த குழந்தைங்க ப்ரிசர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டப்பாவை வச்சிருப்பாங்க. 100கணக்கான டப்பா இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து இங்கே என்ன நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தலையில கை வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. செக்யூரிட்டி கரெக்டாக அங்கே வந்துட்டு, நீ எங்கே போனாலும் தப்பிக்கவே முடியாது, நீ என்கிட்ட தான் மாட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை துரத்தி பிடிச்சிட்டுறாரு. கட் பண்ண அப்படியே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் கூட்டு போனாங்க இல்லையா அந்த இடம். அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் கூட்டு போய் அவங்களோட செல்போன் முதற்கொண்டு கம்யூனிகேட் பண்ற இருக்க எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி விட்டுட்டுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டர்ஸ்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க லைனா. உள்ள போலீஸ் பயங்கரமா லாக் ஆயிட்டாங்க. தப்பிச்சு போக முடியாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயின் கிட்டே வருது. அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. இவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுட்டு அவரோட ஆக்சஸும் எடுத்துக்கிட்டு அவரோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மதுவோட ரூமுக்கு போறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும்னு அவங்களோட லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கரெக்டா மது அங்க வந்துடுறாங்க. எதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற, அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கையில பாத்தீங்கன்னா கத்தி இருக்கும். அவங்களோட கழுத்துல வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், ஒழுங்கு மறந்தே என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க கரெக்டா டாக்டர் கௌதம் அங்க வந்துட்டு, அவளை கொன்னுடு, நானும் இங்க சர பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணமும் அந்த லேடி தான், உனக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ அவளை கொன்னுடு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு தான் அந்த டாக்டர் ஒரு மாதிரி பிடிக்கும் இல்லையா, இதனால யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கிற கேப்ல அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து கத்திய பிடுங்கி அந்த மதுவை தப்பிக்க வச்சுட்டு ஹீரோயின் கழுத்துல வைக்கிறாரு. என்ன புதுசா இருக்கா, இது எல்லாத்துக்குமே நானும் தான் ஒரு காரணம், உன்னை அன்னைக்கு ஜோன் 2ல பார்த்தப்பயே எனக்கு சந்தேகமாயிருச்சு, ஏதோ தப்பு பண்ணுவேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட பேசி இந்த மாதிரி பழகுனேன்னு எல்லாத்தையும் சொல்ல அங்க இருக்கிற மதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டாக்டரை நீ நம்பிட்டல, அவனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ஆனா அவனுக்கு யாரை தெரியுமா பிடிக்கும், என்னதான், அவன் எனக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு சொன்னா நீ ஏன் நம்ப மாட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இதை மது காலேஜ் படிக்கும் போது காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஷோ நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு சீஃப் கெஸ்டா சென்ட்ரல் மினிஸ்டர் அவரை கூப்பிட்டு இருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல இந்த மாதிரி எனக்கு அழகுல உடன்பாடே கிடையாது, அழகு அப்படின்றது மனசுல தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல அந்த ஸ்டேஜ்லயே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்க மது பாத்தீங்கன்னா அதை மறுக்கிறாங்க. உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் சாமி போட்டோ இருக்கும், ஆனா அசிங்கமான போட்டோ யார் வீட்லயாச்சும் இருக்கா, அழகான போட்டோ தானே இருக்கு, அழகு முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சென்ட்ரல் மினிஸ்டரே எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு மாதிரி கோவப்படுறாங்க. ஆனா அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கீழே இந்த டாக்டர் கௌதம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நீ படிப்புல எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம், ஆனா அவன் மூஞ்சி கேவலமா இருக்கு, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு அழகுதான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டரோட ஆளுங்க எல்லாருமே சென்ட்ரல் மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டு போறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா நீ பேசுனது ரொம்பவே நல்லா இருந்தது, நீ பயங்கர அழகாவும் இருக்க, இந்த அழகு என் கூடயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அவனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா வயசுக்கு மேல இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பல மடங்கு பணம் வரும், ஆனா அது மட்டும் இல்லாம விருப்பப்பட்டபடி வாழலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஏன்னா அழகு போயிடும்ன்றதுனால. ஆனா அவர் கேட்க மாட்டார், குழந்தை பெத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளில் ஈடுபட இவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. சரி அழகை மெயின்டைன் பண்ணுவோம், குழந்தை பிறந்தா என்ன அப்படின்ற மாதிரி குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு புது வித்தியாசமான ஒரு நோய் ஒண்ணு வருது. இந்த நோயோட அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்ச நாள்லயே 60 வயசு கிழவி மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டாக்டர்ஸ் கிட்டயும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு சொல்யூஷனே இல்ல, இதுக்கு மருந்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி கையை வச்சிட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்ச அந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் பாத்தீங்கன்னா இவ அழகு திரும்பி வராதா, இவ இனிமேல் எனக்கு வேணாம், இனிமேல் அவகிட்ட நான் பேசவும் விரும்பல அப்படின்ற மாதிரி இவங்களை கழட்டி விட்டுட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து கௌதம் இன்வால்வ் ஆகுறாரு. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால உன் அழகு மீட்டு கொண்டு வர முடியும், என்னோட ரிசர்ச்சே இதை பத்தினதுதான், ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும், நான் உன்னோட அழகை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ என் கூடயே இருக்கணும்,
அதுக்கு சம்மதமானு கேட்க அவங்களும் சம்மதம் சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கௌதமோட லேபுக்கு கூட்டு போய் பல விதமான டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அவங்களோட உடம்பையும் செலுத்தி பார்க்க கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. டெஸ்ட் சக்சஸ் ஆகி இவங்களோட அழகு திருப்பி கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் கௌதமும் தான் லவ் பண்ண போனே நமக்கு கிடைச்சிட்டா, அவளோட ஆசையும் நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க மது. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் உதவியோட தான் பாத்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அழகை திருப்பி கொடுக்குறேன்னு நீ சொன்ன, அதுக்கான பணத்தை எல்லாத்தையும் இந்த மினிஸ்டர் தான் தந்தாரு. அவர் கூட போறது எனக்கு நல்லதுன்னு தோணுது, என்னை மன்னிச்சிரு கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா கௌதம் விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஒரு சின்ன ஃபைட்டை ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ற, இந்த வழக்கு 6 மாசம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பூஸ்ட் ஷாட் போடல அப்படின்னா நீ மறுபடியும் கிழவி ஆயிடுவ, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல, போ 6 மாசம் கழிச்சு என்ன பண்றேன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சின்ன கான்வர்சேஷனே ஓட ஆரம்பிக்குது. நான் உனக்கு பண்ண விஷயத்த வேற யாருக்காவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா கோடிகள்ல சம்பாதிச்சிருப்பேன், உனக்கு பண்ணது ஏன் தப்புதான் அப்படின்ற மாதிரி இந்த கௌதமும் சொல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் நோட் பண்ணிக்கிற இதுல இவ்வளவு பெரிய வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ஈவா ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஐடியா கௌதமுடையது, பணம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டரோடது. ஆனா அங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மதுது. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க. அவங்கள சேர்ல கட்டி போட்டுட்டு, இனிமேல் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, அந்த கான்ஃபரன்ஸை பார்த்த அப்படின்னா நீயே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தானா தெரிஞ்சுப்பேன்ட்டு அவங்கள அந்த இடத்துலயே வச்சுட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்றாங்க. கான்ஃபரன்ஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபாரின் கிளைண்ட். இந்த ப்ராடக்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் அழகு அப்படின்னாவே எவ்வளவு வேணா செலவு பண்ண ரெடியா இருப்பாங்க, அந்த அழகை நாங்க அவங்களுக்கு மீட்டு தரோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த ப்ராஜெக்டே அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அங்க இருக்கிற ஒரு கிளைண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர் இறந்து போனாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் எங்களோட கஸ்டமர் தான், எங்க கிட்ட அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 24 மணி நேரம் இல்ல 48 மணி நேரம் எந்த விதமான ட்ரக்ஸும் ஏத்துக்க கூடாது. ஆனா அவங்க அப்படி கிடையாது, வேற ஒரு ட்ரக்ஸை யூஸ் பண்ணாங்க, அதனாலதான் இறந்து போனாங்க. அதுக்கும் எங்களோட கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க தாராளமா எங்களோட ப்ராஜெக்டை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா இது எதுல இருந்து தயாரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. உடனே இவங்களும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்களோட வயிற்றுல இருந்து தான் நாங்க இதை எடுக்கிறோம், குழந்தை வெயிலே படாம 10 மாசம் வயிற்று உள்ளே இருக்கும் இல்லையா, அப்ப அந்த குழந்தைய சுத்தி ஒரு பிளாஸ்மா மாதிரி ஒன்று உருவாக்கும், அதை பயன்படுத்தி தான் சில ஃபார்முலாஸை வச்சு நாங்க அதை உருவாக்குறோம். 6 மாசத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், இது கண்டிப்பா உங்களுக்கு எஃபெக்ட் தரும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக்டரும் அவருக்கு உண்டான ரிசர்ச் எல்லாத்தையும் காமிச்சு இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல யசோதா பாத்தீங்கன்னா அங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும், அது வழியா தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அது பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல இருக்கும். அப்பதான் தெரிய வருது இவங்களுக்கு மலை கீழே இருக்காங்க அப்படின்ற விஷயம். அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போய்கிட்டே இருக்கும்போது கௌதமும் பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாயை விட்டு துரத்த மலை ஒட்டுல போய் நின்னுக்கிறாங்க. இதுக்கு மேல தப்பிச்சு போக முடியாது, உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, கீழே குதிச்சு சாகணும், அப்படி இல்லன்னு வையா உன் வயிற்றுல இருக்குல்ல அந்த குழந்தை அது பிரேசில் கிளைண்ட்டுக்கு வேணும், நீ ஏன் கூட வந்துரு, நான் அவனை வலிக்காம கொள்ற அப்படின்னு மாதிரி ஹீரோயினை பிடிச்சி வலிச்சிட்டு போயிடுறாரு. அண்ட் இன்னொரு சைடு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல லாக் ஆயிருந்தாங்க இல்லையா, அப்ப அங்க இருக்கிற அந்த சீனியர் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. எனக்கு அப்பவே ஒரு டவுட்டா இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நமக்கு இந்த கேஸை கொடுத்தார் இல்லையா நம்மளோட சீனியர் ஆஃபீஸர், அவர் தான் இருக்காரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே போய் அண்ட் அது மட்டும் இல்லாம அன்வரை கொன்னதும் அவர் தான், நம்மள இங்க சிக்க வச்சதும் அவர் தான் அப்படின்ற மாதிரி இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லேடி வராங்க, அவங்கள ஃபாலோ பண்ணா எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சீனியர் ஆஃபீஸர் தான் பாத்தீங்கன்னா இந்த டீமே அனுப்பி வச்சிருப்பாரு. இது மூலமா அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டுறாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சீனியர் ஆஃபீஸரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. பரவாயில்லையே சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னோட பாஸ் உங்க எல்லாரையும் என் கையால வழி அனுப்பி வைக்க சொன்னாரு, அதனாலதான் நான் இங்க வந்தேன், இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து எல்லாரையும் சுடணும்னு ரெடி ஆக்குறாரு. கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயின் கௌதம் புடிச்சிட்டு போனார் இல்லையா, மது கூட கூட்டு போய் நிக்க வச்சு அந்த ஃபாரின் கிளைண்ட் கூட எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கன் இருக்கும், அதை எடுத்து செவுத்துல சுட்டுட்டு கௌதம் மேல வைக்கிறாங்க. ஒழுங்கு மருதியா சொல்றத கேளு, இல்லைன்னா அவனோட சுட்டுடுவேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயின் கையில கன் எப்படி வந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா, அவரோட திங்ஸ் எடுக்கும் போது அங்க ஒரு கன் இருக்கும், அந்த கன்னு தான் பத்தினா இவங்க வச்சிருப்பாங்க. அந்த கண்ணை காட்டி அங்க இருக்கிறவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவங்களோட சீனியர் ஆபீசர் தான் எல்லாத்தையும் பண்ணது இல்லையா, கொல்லனோட அங்க வந்திருப்பாரு. கொல்றதுக்கு முன்னாடி சென்ட்ரல் மினிஸ்டருக்கு போன் போடுறாரு. இவங்க தான் இந்த கேஸை விசாரிச்சவங்க, இவங்களை விசாரிக்கிறது மூலயமா நம்ம பிளான்ல ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ஈகிள் ஐய கொன்னது அண்ட் கெமிக்கலை செக் பண்ண வர கொன்னது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. மினிஸ்டரும் சீக்கிரமா முடிச்சு விடுன்னு சொல்ல அடுத்தபடியா இந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா கௌதமுக்கு போன் அடிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு போகும்போது கௌதம் யாரும் கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்க வேண்டாம், ஆம்பளையா இருந்தா மூஞ்ச காட்டுறான்னு சொல்ல
அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேமரால அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மூஞ்ச காட்டுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. கௌதமோ நீ என்ன போலீஸ் மாதிரி கண்ணெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்ல, ஆமா நான் போலீஸ் தான், இது எல்லாமே எங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி அந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் உள்ள வந்தார் இல்லையா, அவரோட உதவியோட தான் இதை பண்ணிருப்பாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. இதுக்காக பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் வேலை வேணும் அப்படின்னா 25 லட்சம் பணம் கொடு, இல்லைன்னா நான் சொல்றப்பெல்லாம் எனக்கு கம்பெனி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபீஸர் போயிட்டு இருப்பாரு. இதனால போலீஸ் வேலையை வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க உதறி தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த எங்களோட தங்கச்சி கேட்டிருப்பாங்க. போலீஸ் வேலை வேணும், என்னோட அக்கா நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி 25 லட்சத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இருக்கும். வாடகை தையா போறோம் இல்லையா, அந்த ஆஃபர் 5 வருஷத்துல நான் 5 குழந்தைய பத்தி தரேன், என்னோட அக்கா போலீஸ் ஆகணும், அதுக்கு பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கி இவங்களோட அக்கா வீட்டுல வச்சுட்டு என்னை தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அது வாடகை தாய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது தான் தன்னோட தங்கச்சி அடிக்கடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற எல்லாமே தெரிய வருது. இதுக்கு பின்னாடி பெரிய புள்ளிகள் இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. அண்ட் போலீஸ் எல்லாருமே ஒன்று கூடி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸரை தான் அனுப்பி ஆகணும். ஏதாவது மாஃபியா போதை பொருள் அப்படின்னா கூட நம்ம உள்ள போயிடலாம், ஆனால் இந்த கேஸை வேற நம்ம யார் அனுப்புறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோயின் உள்ள வராங்க. உனக்கு போலீஸ் ஆர்டர் கூட இன்னும் வரல, உன் போலீஸ் வேலை கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நீ எப்படி உள்ள போவேன்ற மாதிரிலாம் கேட்க, என்னோட தங்கச்சிக்காகவும் இந்த வேலைக்காகவும் நான் போவேன், என்கிட்ட ஆயுதம் இல்லை அப்படின்னாலும் நீங்க கொடுத்த கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிளான்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இது வரலையும் வந்து நின்றுருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட தங்கச்சி அந்த இடத்துல கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க ரிவீல் பண்ணி முடிக்க ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. கௌதமும் மதுவும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இன்னொரு சரி இந்த போலீஸ் ஆபீசர் கூட்டம் இருந்தது இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்த அந்த பாடி கார்ட்ஸும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா இந்த சீனியர் ஆபீசர் இந்த கேஸை கொடுத்தார் இல்லையா, அவரை சுட்டு கொண்டுடுறாங்க. தப்பு பண்ணா இதுதான் தண்டனை, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சுட்டு கொண்டுடுறாங்க. இன்னொரு சைடு யசோதா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா லேடிஸையும் விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி எல்லாரையும் திறந்து விட்டுடுறாங்க. அண்ட் கௌதமையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அவரு யாருக்கும் தெரியாம ஓடணும் ட்ரை பண்றாரு. இன்னொரு சைடு மது ஹெலிகாப்டர் மூலமா தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டுறாங்க. நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணேன், எதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கோலத்தோட நீங்க வீட்டுக்கு போக முடியுமா, நீங்க எல்லாருமே வீட்டுக்கு சொல்லாம தான் வந்திருப்பீங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப இன்னொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவங்களுக்கும் பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, இவங்களோட அழகு திரும்பி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட குழந்தைய வச்சுதான் பாத்தீங்கன்னா கௌதம் இவங்களுக்கான மருந்தே ரெடி பண்ணி கொடுத்திருப்பார். இந்த விஷயத்த சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே நீ ஒரு அரக்கி, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி மலையில இருந்து தள்ளி விட்டுடுறாங்க. அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த கும்பல்ல தான் இருப்பாங்க. தப்பிக்க நினைச்ச கௌதமியும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருந்த ஃபார்முலாஸையும் கைப்பற்றிடுறாங்க. இது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சாலும் ஹீரோயினுக்குள்ள ஒரு சோகம். ஏன்னா தன்னோட தங்கச்சி கிடைக்கல இல்லையா, அதனால வருத்தத்துல இருக்கும்போது ஒரு லேடிக்கு பிரசவ வலின்னு வேக வேகமா தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் அவங்க யாருன்னு போய் பார்க்கும்போது இவங்களோட தங்கச்சி தான். கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இவங்களோட தங்கச்சியும் உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னா டைம் ஆகும், இங்கேயே பிரசவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வார்டனும் பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்டன் பாத்தீங்கன்னா நல்லவங்களா தான் இருப்பாங்க. அண்ட் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. கண்ணன் பிறந்துட்டான், இந்த யசோதா அவனை வளர்க்க போற அப்படின்ற மாதிரி முத்தமிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண நியூஸ் சேனல் முதற்கொண்டு எல்லா சேனல்லையும் சென்ட்ரல் மினிஸ்டரோட ஊழல் வெளிவர ஆரம்பிக்குது. அண்ட் அந்த கம்பெனி முதற்கொண்டு எல்லாத்தையும் இழுத்து மூடுறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது.